புத்தகத்திலே தமிழன் கனவு என இந்த புத்தகத்துக்கு பெயர் வைக்க காரணம் என்ன என்பதை அவர் வைத்திருக்கிறார். எப்போது புத்தகம் உங்கள் கைகளில் பகர்ந்ததோ அப்போது தமிழன் கனவு என பெயர் சூட்டப்பட்டது ஏன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதுவரை உங்கள் ஆவலை தூண்டியவனாய் தற்போது புத்தகாசிரியர் கைகளில் புத்தகம் ஏந்தப்பட அந்த புத்தகத்தினை வெளியேற்றி வருகிறார்கள். தமிழ் தேச விடுதலைக்காக தன்னை யாகிய மகளிர் அடிப்படை தலைவர் ஒருவரான பிரிகேடியர் விதுஷா அவர்களுடைய வீரத்தாயில் தேச விடுதலைக்காக அதிகபட்ச பங்களிப்புகளை வழங்கிய போராளிகள் சார்பில் மரியாதைக்குரிய சபரிமுத்து கீட்டர் மரியனார் அவர்களையும் நாங்கள் தற்போது புத்தகத்தினை வெளியேற்றுவதற்காக அழைக்கின்றோம். வெளியிடப்படுகின்ற இதழை இன்றைய பிரதம விருந்தினர் அவர்கள் தங்களுடைய கைகள் நாம் பெற்றுக் கொள்வார். தமிழன் கனவு இங்கே உயிர் பெற்றிருக்கிறது. உங்கள் கைகளில் தவளை இருக்கிறது. அந்த வரிசையில் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வெளியிடப்பட்ட புத்தகம் சிறப்பு பிரதிகள் வழங்கல் நிகழ்வு இடம்பெற அதற்காக பிரதம விருந்தினரை மேடையில் தரித்திருக்குமாறும் ஏனையோரை அன்புமையோடு அமர்ந்து கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கின்றோம். புத்தகத்தினை வெளியிட்டு வைத்த வீரர் தாய்க்கும் சபரிமுத்து கீட்டர் மரியநாயகம் அண்ணா அவர்களுக்கும் அன்பு பாராட்டி தொடர்ச்சியாக தமிழன் கனவு கைகளில் பெறுவதற்கு நாங்கள் அழைத்திருப்பது இன்றைய நிகழ்விற்கு ஆசிரியரை வழங்கி அமர்ந்து சென்றிருக்கின்ற வாசுதேவ குருக்கள் ஐயா அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். அவர் சென்றிருப்பது தொடர்ந்து சிறப்பு விருதினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் பேரன்போடு அழைத்திருப்பது சிறப்பு விருந்தினர் சரோஜினி இளங்கோவன் அம்மையார் அவர்களை நாங்கள் பேரன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு பெற்றுக் கொள்வதற்காக ஜாழ்ப்பாணம் கல்லூரியுடைய அதிபர் ருசிரா பிரசிங் அவர்களை பேரன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வெளியிடப்பட்ட நூலை வெளியீட்டுரை செய்வதற்காக வருகின்ற கலாநிதி குமார் பட்வேல் குருக்கர் அவர்களை நாங்கள் பேரன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வெளியிடப்பட்ட நூலுக்காக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்களை பேரன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்துப்பா வழங்கி தமிழர் கனவினை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற சிரேஷ் சட்டத்தரணி தோனி மதநாயகம் அவர்களை நாங்கள் பேரன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து வெளியிடப்பட்ட இந்நூலுக்கு விமர்சன உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற கலாநிதி திருநாவுக்கரசு விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் பேரன்போடு அழைத்திருக்கின்றோம்.